هذا القرآن يوحدنا بطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا الحمد لله الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم والصلاة والسلام على الرسول الكريم الذي وضح لأمتي أحكام الدين كل ما يحتاجون إليه في أمر الدنيا والآخرة. أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم: لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உண்மையிலே உதுஹியான்றது எங்களோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம். நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிப்போம். வருஷம் சம்டைம் எங்களுக்கு அந்த உதுஹியா பார்சல் கிடைச்சி கொண்டிருக்கும். இருந்தாலும் இந்த உதுஹியா கிடைக்கிறாக்களும் சரி, இல்லாட்டி உதுஹியா கொடுக்குறாக்களும் சரி, நாங்கள் முதலாவது விளைக்கிறோடும் இஸ்லாத்தில் ஏன் இந்த அமல்கள் இருக்குது, அப்படித்தானே? அதோட பெருமதி விளங்கினாதான் அது எங்களோட லைஃப்பில் அப்படி எங்களோடய சேர்ந்து வரும். இல்லாட்டி அறுக்கிறாக்கள் சும்மா அறுத்து கொண்டே இருப்பாங்க, கொடுக்குறாக்கள் சும்மா கொடுத்து கொண்டே இருப்பாங்க, நாங்களும் வாங்கி சாப்பிட்டு கொண்டே இருப்போம். உண்மையிலே அது எங்களோட லைஃப்பில் இல்லாட்டி அவங்களோட லைஃப்பில் என்ன சரி மாற்றம் ஒன்று தருமா என்று பார்த்தா அதோட இந்த பேசிக்கை நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். அப்படி இல்லாட்டி உண்மையிலே யாருக்கும் அது பிரயோசனம் இல்லை. இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு கேட்டுக்கொள்ளணும், உதுஹியா எதுக்கு, என்னத்துக்கு உதுஹியாவை நாங்கள் செய்கிறோம்? உண்மையிலே உதுஹியான்றது அல்லாஹ் தாலா விரும்பக்கூடிய அமல்களில் ஒன்று. அல்லாஹ் தாலா மிச்சமே விரும்பக்கூடிய அமல்களில் ஒன்று. அதே மாதிரி அல்லாஹ் தாலாவுடைய திருப்தி, அல்லாஹ் தாலா எங்களோட திருப்தி ஆயிக்கிறான்னு நாங்கள் நினைப்போமே, அல்லாஹ் தாலாவுடைய திருப்தியை தார அமல்ல ஒன்று. அதோட அல்லாஹ் தாலாவோட நெருக்கத்தை ஏற்படுத்தி தக்குவாவை ஏற்படுத்துகிற முக்கியமான ஒரு அமல். அல்லாஹ் தாலா குர்ஆன்ல சொல்லான், லை யனால் அல்லாஹ் லுஹுமுஹா, அல்லாஹ் தாலாவிடத்தில் போயிட்டு நான் கொடுக்குற உதுகியாட இறைச்சிகள் போய்த்து சேர்றதில்ல. நாங்கள் அல்லா தாலாவுக்கு தானே கொடுக்குறோம், ஆனால் அது போய்த்து சேர்றதில்ல. வலா திமா உஹா, அதோட பிளட் அதோட ரத்தமும் போய்த்து சேர்றதில்ல. வலாக்கி யனாலு தக்குவா மின்ஹும், அல்லா தாலா உங்களிடத்தில் எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் தக்குவா. தக்குவான்னு எங்களுக்கு தெரியும், இறையுணர்வு, காட் கான்ஷியஸ்னஸ், அப்படித்தானே? காட் கான்ஷியஸ்னஸ். அல்லாஹ் தாலாவை பற்றி நாங்கள் அடிக்கடி நினைச்சு கொண்டிருக்கிறோமா? அல்லாஹ் தாலாவுடைய உணர்வு எங்களில் இருக்குதா? அதுதான் இந்த உதுகியாவால் எதிர்பார்க்கப்படுற விஷயமே தவிர அல்லாஹ் தாலாவுக்கு பிளட்டோ இல்லாட்டி அதில் வார அந்த மீட்டோ தேவையில்லை. உண்மையிலே எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், இப்போ உதுகியா எப்படி நாங்கள் பார்க்குறோம், அது ஃபர்த ஐனா, ஃபர்து கிஃபாயாவா இல்லாட்டி சுன்னாவா? எங்களுக்கு ஃபர்து ஐனா தெரியும், எல்லாரும் கட்டாயம் கொடுக்கணும். ஃபர்து கிஃபாயானா தெரியும், சமூகத்தில் ஒரு ஆள் செஞ்சால் போதும், அந்த முழு சமூகமும் சேஃப். அந்த ஒரு ஆள் செய்யாட்டியும் அந்த பாவம் அந்த சமூகத்துக்கு அவ்வளோ பேருக்கும் வரும். ஓகே, அப்போ உதுகியான்றது உண்மையிலே ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு சுன்னா. ரைட்? யாருக்கு அதை கொடுக்கறதுக்கு சக்தி இருக்குதோ, யார்கிட்ட பணம் இருக்குதோ, அதான் விஷயம். இன்னைக்கு பணம் யார்கிட்ட காசு இருக்குதோ அவருக்காகவும் அவர்கிட்ட ஃபேமிலிஸுக்காகவும் கொடுக்குறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல, மன் கான லஹு ஸஅத்துன், யாருக்கு சக்தி இருக்குது, அதாவது உதுஹியா கொடுக்க சக்தி இருந்தும், வலம் யுதஹி, அவர் உதுஹியா கொடுக்கலன்னு சொன்னா, ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா, அவர் நாங்கள் தொழுற இடத்துக்கு வராமல் இருக்கட்டும். உண்மையில இந்த ஹதீஸை பார்த்தா எங்களுக்கு விளங்குது ஒரு ஃபர்தான ஒரு காரியம் மாதிரி தான் விளங்குது. ஆனால் பெரும்பாலான மெஜாரிட்டி ஆஃப் ஸ்காலர்ஸ் சொல்கிறாங்கன்னு சொன்னால் அது ஒரு சுன்னா. ரைட்? அது சுன்னாட தரத்தில் தான் நாங்கள் பார்க்கணும். உண்மையிலே இப்போ நாங்கள் பார்ப்போம், உதுஹியாவில் இருக்கிற விஸ்டம் என்ன, உதுஹியா போதிக்கின்ற ஞானம் என்ன. எங்களுக்கு தெரியும், இஸ்லாத்திட கொள்கைகள் இல்லாட்டி ஃபிலோசஃபின்னு சொல்லுவோம், இல்லாட்டி கன்செப்ட், இல்லாட்டி அதோட டீச்சிங்ஸ் எல்லாம் உண்மையிலே ஸ்பெஷலானது. அது உண்மையிலே தனித்துவமானது, வேறு எந்த கொள்கைகளுக்கும் இல்லை. எங்களுக்கு தெரியும் முதலாளித்துவம். இப்போ நாங்கள் சொல்லுவோமே, முதலாளித்துவம் நாங்கள் என்ன பார்க்குறோம், அதாவது முதலாளிகள்கிட்ட மட்டும்தான் காசு இருக்கும், கஷ்டப்பட்டவன் கடைசி வரைக்கும் கஷ்டமாக இருக்கணும்.
அந்த முதலாளி தான், அதாவது நான் எங்கட பாசையில் பொஸ்ன்னு சொல்லுவோமே, அவர் தான் இந்த உலகத்தை ரூல் பண்ணுவார். அதாவது ஏழைகளுக்கு அதில் எந்த விதமான ஒரு ரோலும் இல்லை. அவங்க கடைசி வரைக்கும் அப்படித்தானே இருக்கணும். ரைட்? அவங்க முன்னேற கூட மாட்டாங்க. அவங்க முன்னுக்கு வந்தாலும் ஏதோ ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை புதுசாக போட்டு அவங்கள பணியை போட்டுக்கொண்டே போவாங்க. அதே மாதிரி நாங்கள் கேள்விப்பட்ட இன்னொரு விஷயம்தான் ஆண்டான் அடிமை. ஆண்டான்னு சொன்னால் இந்த உலகத்தை ஆள்றாக்கள், கிங்ஸ், ரூலர்ஸ். அடிமைண்டா அவங்களுக்கு கீழே இருக்கிற ஸ்லேவ்ஸ். ஆள்ற சமூகம், ரூல் பண்ணுற சமூகம் தொடர்ந்து ரூல் பண்ணிக்கொண்டே போகும். அடிமையான சமூகம் தொடர்ந்து அடிமையாகவே இருந்துட்டு போகும். அவங்களோட வாழ்க்கையில முன்னேற்றம் வராது. அடுத்தது சம உடைமைவாதம்னு சொல்கிறேன். சம உடைமைவாதம்னா இங்கே எல்லாருக்கும் எல்லாம் சமன். இந்த உலகத்தில் யார் வேண்டாலும் என்ன வேண்டாலும் செய்யலாம். கம்யூனிசம், பொது உடைமை. இந்த உலகத்தில் உள்ள ரிசோர்ஸஸ், சொத்துக்கள், வளங்கள் எல்லாரும் பொதுவானது, எல்லாருக்கும் பொதுவானது, எல்லாரும் இது பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் இஸ்லாத்தோட பார்வையில் இபாதாக்கள் எல்லாம் மெயினாக அது டீச் பண்ணுற விஷயம் என்னென்னா பிரதர்ஹுட். ஓகே, தொழுகையாக இருக்கட்டும், யார் வேணாலும் தொழலாம். ஓகே, ஏழை, பணக்காரன், கிங், ஸ்லேவ், அது எங்களுக்கு தெரியும், எந்த பிரச்சனையும் இல்லை. நோன்பு பிடிக்கிறது சுகம் இல்லாத ஆக்கள், லேடிஸ் சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கும், அவங்கள தவிர மற்ற எல்லாரும் நோன்பு பிடிக்கலாம். தெரியும் ஏன்னு சொன்னால் உலகத்தில் எல்லாரும் நோன்பு பிடிக்கணும். முஸ்லீம் முஃமின் எல்லாரும் நோன்பு பிடிக்கணும். ஜக்கா நாங்கள் என்னத்தை கொடுக்குறோம்? ஜக்கா யார்கிட்ட மிச்சம் காசு இருக்குதோ 2.5% கட்டாயம் கொடுக்கணும். இதுவும் சொல்கிறது மிச்சம் சல்லி உள்ளாக்கள், கஷ்டப்பட்ட ஆக்களை கொடுக்குறதால பிரதர்ஹுட் வளரும். அதே மாதிரி ஜக்காத்துல் ஃபித்ர், அவங்களோட தேவைக்குரிய சாப்பாடு, அந்த நாளைக்குரிய சாப்பாடு அவங்ககிட்ட இருக்குதுன்னு சொன்னால் அவங்க பெருநாளுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கணும். எங்களுக்கு தெரியும். சதக்கா, அதே மாதிரி உதுஹியா. இந்த எல்லாம் சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னால், நாங்கள் எல்லாரோடையும் ஷியா பண்ணி அடுத்த ஆக்களை கியா பண்ணி வாழ வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட்டை தான் இது எங்களுக்கு சொல்லித்தருது. ஸோ இந்த உதுஹியால நாங்கள் ஆல்ரெடி பார்த்த அந்த குர்ஆன் வசனம், அதோட மீட்டோ இல்லாட்ட அதோட பிளட்டோ போறல, எங்களுக்குள்ள ஒரு சேஞ்ச் ஒன்று வரணும். அந்த மனமாற்றம் இல்லாட்டி எங்களோட சேஞ்ச் இன் அவர் ஹார்ட்ஸ், அது வந்தால் தான் அது பிரயோசனமாக இருக்கும். அந்த சேஞ்சை நாங்கள் எங்கேருந்து பார்க்கணும்? ப்ரொஃபெட் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட அந்த டெடிகேஷன், சாக்ரிஃபைஸஸ் எங்களுக்கு பார்க்கலும். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நாங்கள் பின்னுக்கு ஒரு இதில் பார்ப்போம், விட்டுட்டு போனாங்க, புள்ளையை கொண்டு அறுக்கிறதுக்கு போனாங்க, தனியைத்தான் மிச்சம் கஷ்டப்பட்டாங்க. ரைட்? அவங்களோட ஃபேமிலியும் கஷ்டப்பட்டுச்சு. அதே மாதிரி ப்ரொஃபெட் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட ஒபீடியன்ஸ் எப்படின்னு சொன்னால், அல்லாஹ் தாலாவுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு கட்டுப்பட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்களோட வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டுப்பட்டாங்க. எங்கட காலத்தில் இப்படி ஒரு விஷயங்களை தொழுறதுக்கு எங்கட பிள்ளையை கூப்பிட்டு பார்ப்போம், நோன்பு பிடிக்கிறதுக்கு கூப்பிட்டு பார்ப்போம். பைத்தியமா? சில டைமில் பைத்தியமா அப்போ அவங்களுக்கு கேட்குற பிள்ளைகளும் இருக்குது. இப்படியான ஒரு சூழல்ல அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆன் சொல்றான், காலையா புனைய, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட மகனுக்கு சொல்றாங்க, என்ற அருமை மகனே, மை டியர் சன், இன்னி அராஃபில் மனாமி, நான் கனவுல பார்க்கிறேன், அன்னி அஸ்பஹுக, உங்களை நான் அறுக்கிற மாதிரி கனவு காண்றேன், ஃபந்துர் மாதா தரா, இதில் உங்களோட ஒப்பீனியன் என்ன? எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு கன்வர்சேஷன். ஒரு அல்லாஹ் தஆலா ஒரு ஆர்டர் வந்தால் அது கனவு மூலமாக தான் வருது. அவங்க விரும்பினா அவர்கிட்ட சொல்லாமல் கூட்டிகிட்டு பேத்திக்கலாம். ரைட்? ஒரு ஃபாதராக இருந்தும் கூட, ஒரு தந்தையாக இருந்தவங்க கேட்குறாரு, இதை பற்றி உங்களோட கருத்து என்ன, நீங்கள் என்ன சொல்ல வாரீங்க, இல்லாட்டி என்ன நினைக்கிறீங்க? அவர் சொல்கிறாரு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், காலையா அபத்தி இஃப் அல் மா துக்பர், உங்களுக்கு என்ன ஆர்டர் வந்திக்கிறோ அதை செய்யுங்க. சுப்ஹானல்லாஹ், உண்மையிலே எப்படியான ஒரு பக்குவம் அது. ரைட்? சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், நீங்கள் என்ன கொடுங்க, பிரச்சனை இல்லை, குர்பான் கொடுங்க, நீங்கள் என்னை பொறுமையாளர்கள் ஒரு ஆளாக பார்ப்பீங்க. ரைட்? உண்மையிலே இந்த சம்பவம் சொல்ல வர விஷயம் என்னென்னா, ஒரு தந்தைக்கும் ஒரு மகனுக்கும் உள்ள, ஒரு வாப்பாக்கும் ஒரு மகனுக்கும் உள்ள அழகான ரிலேஷன்ஷிப், ஒரு கட்டுப்பாடு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கட்டுப்பட்டாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தந்தைக்கு கட்டுப்பட்டாங்க, அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மகன் ஒப்பீனியனை கேட்டாங்க. ரைட்?
அறிஞர்கள் சொல்லக்கொள்ள இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட அந்த டெடிகேஷன் சொல்லக்கொள்ள ஜிஸ்மஹுலின் நீரான் அவர் கொடுத்தாரு அவரோட உடம்பை ஃபுல்லாக. ஏண்டா சிலைகளை உடைச்சிட்டு வரக்கொள்ள அவங்களோட அவங்களோட சமூகம் அவங்களோட சொசைட்டி அவரை விரட்டி நெருப்பில் போட்டாங்க. ஸோ அவரோட உடம்பை கொடுத்தாரு நெருப்புக்கு. ஜிஸ்மஹூலின் நீரான் அவரோட உடம்பை நெருப்புக்கு கொடுத்தாரு. வப்னஹூலில் குர்பான் மகனை குர்பான் கொடுக்க ரெடியானாரு. மேலஹூ தீஃபான் கெஸ்ட் விருந்தினர்களுக்கு அவரோட செல்வம் எல்லாத்தையும் கொடுத்தாரு. அஹ்லஹூலில் வித்யான் அவரோட குடும்பம் ஃபுல்லாக பாலைவனத்துக்கு கொடுத்தாரு. எங்களுக்கு தெரியும் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்துல அல்லாஹ் தாலாவுடைய ஓர்டர் எப்போ வந்துச்சோ அவங்கள பாலைவனத்தில் விட்டுட்டு போய்த்தாங்க. ஃபஅஸ்பஹ ஹலீலுர் ரஹ்மான். அதனால தான் அளவற்ற அருளாளன் அல்லாஹு தாலாவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாக அவர் மாறினார். ஸோ இப்படியான டெடிகேஷன் தான் இந்த உதுகியாவால் நினைவுபடுத்தப்படணும். உண்மையிலே எங்கட உதுகியா எப்படி இருக்குதுன்னா கொஞ்சம் பார்ப்போம். நாங்கள் எவ்வளோ காலம் உதுகியா கொடுக்குறோம், ரைட்? நான் உதுகியா கொடுக்கறதால நான் அடைஞ்ச மாற்றங்கள் என்ன, இல்லாட்டி எனக்கு கிடைச்ச விஷயம் என்ன? குறைஞ்சது இந்த ஃபீலிங் எங்களுக்கு தெரிஞ்ச வகையில் இது அத்ஹாக்கு நாங்கள் பள்ளிக்கு போவோம். வல்லமையாக அந்த ஓதுற மெத்தடில் தான் அந்த ஹுத்பாக்களும் ஜும்மா அந்த பயான் அப்படி போவோம். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவு கண்டாரு, மகனை கொடுத்தாரு, மகன் அறுக்க சென்னாரு, அறுப்படலை கத்திய வீசின பொறகு அதுக்கு பதிலாக ஒரு ஆட்டை கொடுத்தோம். இவ்வளோதான் நாங்கள் பள்ளியிலேருந்து எடுத்துகிட்டு வர்றது. அதுக்கு பிறகு நாங்கள் குர்பான் கொடுக்குறோம், எல்லாரோடும் சேர்ந்து கொடுக்குறோம். உண்மையில நாங்கள் எப்போ சரி இந்த ஹிஸ்ட்ரியை இல்லாட்டி இந்த ப்ரொஃபெட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த சீரான்னு நாங்கள் சொல்லுவோமே அவங்களோட வாழ்க்கை வழிமுறை, இதை நாங்கள் எப்போ எங்களோட உள்ளத்துக்குள்ளே எடுத்தோம்? இப்படியான ஒரு விஷயத்தை நாங்கள் உள்ளத்துக்குள்ளே எப்படி எடுத்தோம் கேட்டுக்கொண்டா கொஞ்சம் கஷ்டம்தான், அப்படி தானே? அதோட நாங்கள் கேட்கணும், இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட டெடிகேஷன்ஸால் எங்களுக்கு கிடைச்ச விஷயம் என்ன? அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்குற அந்த தக்குவா எங்களுக்கு கிடைக்குதா? தக்குவாக்காகத்தான நாங்கள் அந்த உதுகியாவை செய்கிறோம், ரைட்? அப்படி அந்த தக்குவா எங்கள்கிட்ட வந்தால் எங்கள்கிட்ட இருந்து போகிற மோசமான பண்புகள் என்ன? உண்மையிலே எங்களுக்கு தெளிவாக தெரியும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இவங்களோட அந்த வரலாற்றோட அந்த ஹிஸ்ட்ரியோட அந்த சீராவோட எங்களுக்கு தெளிவாக தெரியும். எங்களோட பிள்ளைகளை அல்லாஹ் தஆலா கொடுக்க சொல்லி எங்களை கேட்க மாட்டாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா எங்கிட்ட கேட்குற விஷயம் ஆல்ரெடி சொன்ன அந்த குர்ஆன் வசனம் தக்குவா. ரெண்டாவது, எங்கிட்ட இருக்கிற மோசமான பண்புகளை கேரக்டர்ஸை நாங்கள் இல்லாமக்கணும். எங்கிட்ட வித்தியாசமான பெருமை இருக்குது. கொஞ்சம் காசு வந்தா, கொஞ்சம் படித்தா, ஒரு வித்தியாசமான ஒரு வெஸ்டர்ன் வேர்ல்ட்ஸில் அந்த மேற்குலக நாடுகள்னு சொல்லுவோம், வெஸ்டர்ன் வேர்ல்ட்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு அக்செப்டட் கேஸ் ஆகினா இல்லாட்டி சிட்டிசன்ஷிப் கிடைச்சா எங்கிட்ட லைஃப் ஸ்டைல் வந்து மாறுது. அழகான ஊடு வந்தா, வாசல் வந்தா, பிள்ளைகள் கொஞ்சம் படித்தா, பிள்ளைகள் நல்ல ஜாப்ல இருந்தால் எங்கிட்ட லைஃப் ஸ்டைல் மாறுது, எங்களுக்கு வித்தியாசமான பெருமை வருது. ஸோ இந்த குர்பான் கொடுக்கக்கொள்ள இப்படியான மோசமான இந்த பெருமைகளை ஒரு சைட்டில் தள்ளி வைக்கணும். அதுக்கு பொறுப்பு எங்களோட லைஃப்பில் வரப்படாது. பொறாமை எங்களை விட கொஞ்சம் ஈவன் எங்களோட பிரதர்ஸ் இல்லாட்டி சிப்ளிங்ஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாரும் எங்களோட கூட கொஞ்சம் நல்லா இருந்தால் ஒரு ஜாய் பொறாமை. புறம் பேசுறது சொல்ல தேவையில்லை. இந்த உலகத்தில் யாருமே இதுலேருந்து விதி விலக்கு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் எல்லாரும் அதில் இன்வால்வ் ஆகிக்கும். அதே மாதிரி ஏமாத்துற சின்ன சின்ன விஷயங்களுக்கு போய் சொல்லி ஏமாத்துற மோசடி. ஒரு ஆள் எங்களை நம்பி வச்சுப்பாரு, நம்பி வச்சால எங்கள்கிட்ட பாசல் சொல்ல கழுத்தா இருக்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கு நாங்கள் மோசடி செய்கிறோம். போய் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் போய், பேசிக்கான விஷயங்களுக்கெல்லாம் போய், தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் போய், அதே மாதிரி இன்னும் நிறைய ஹராமான பழக்க வழக்கங்கள். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த உதுகியா கொடுக்குறதோட நாங்கள் குர்பான் கொடுத்துருவோம். அப்போ தான் இந்த உதுகியா எதிர்பார்க்குற விஷயம் கம்ப்ளீட் ஆகும். அட் த சேம் டைம் அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்குற தக்குவா கிடைக்கும். இல்லாட்டி உண்மையிலே கஷ்டம்தான். நாங்கள் எத்தனை வருஷம் இந்த குர்பானை கொடுத்தும் மேலல்ல, இந்த உதுகியாவை கொடுத்தும் மேலல்ல, அந்த இடத்துல நின்றும் மேலல்ல, ரைட்? எனவே இந்த உதுகியாவால் எதிர்பார்க்கப்படுற விஷயம் உள்ள மாற்றம் இல்லாட்டி மன மாற்றம், சேஞ்ச் இன் அவர் ஹார்ட்ஸ், ரைட்?
இப்போ நாங்கள் பார்ப்போம் உதுகியா கொடுக்குற அந்த அனிமல்ஸ் என்னென்ன. ஒரு ஆள் ஒட்டகம் கொடுக்குறேன்னு சொன்னால் 5 வயதுக்கு குறையாத ஒட்டகமாக இருக்கணும். குறைஞ்சது அந்த 5 வயது அது கம்ப்ளீட்டாக இருக்கணும். 4 வயசு 4.5 வயசு 4.75 கொடுக்க இயலாது. அதே மாதிரி ஒட்டகத்தை ஒரு ஆள் தனியாக கொடுக்கலாம், 7 பேர் சேர்ந்து கொடுக்கலாம். அதே மாதிரி 2 வயதிற்கு குறையாத மாடு இல்லாட்டி எருமை மாடுன்னு சொல்லும், எருது, பஃபலோ, ரைட்? அதுவும் அப்படித்தான், ஒரு ஆள் கொடுக்கலாம் இல்லாட்டி 7 பேர் சேர்ந்து கொடுக்கும். அதே மாதிரி 1 வயதிற்கு குறையாத ஆடு, ஒரு ஆடு குறைஞ்சது ஒரு ஆடு இல்லாட்டி செம்மறி ஆடு, நாங்கள் சொல்லும் ஷீப் இல்லாட்டி கோட், ரைட்? அதுவும் 1 வயசுக்கு குறையாத ஆடாக இருக்கணும், அது குறைஞ்சது 4 பேர் சேர்ந்து கொடுக்கலாம் மேக்சிமம். கோழி, மான், முயல், இப்படியான விலங்குகள் வந்து எங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ உதுகியா கொடுக்கறதுக்குரிய கண்டிஷன்ஸ் என்னென்னு நான் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளணும். நிபந்தனைகள். உண்மையிலே உதுகியா கொடுக்குறாள் முஸ்லீமாக இருக்கணும். முஸ்லீம் இல்லாத ஒரு ஆள் கடமை இல்லை. அப்போ நாங்கள் கேட்குறோம் முஸ்லீம் தானே உதுகியா கொடுப்பார், அப்படி இல்லை. உண்மையிலே சில ஆக்கள் இஸ்லாத்தில் ஒரு அட்ராக்ஷன் ஒன்று இருக்கும், இஸ்லாத்தை விரும்பி இருப்பாங்க. இவன் அவங்களோட லைஃப் ஸ்டைல் ஃபுல்லாக இஸ்லாமாக தானே இருக்கும். முஸ்லீம்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, மூமென்களோடு இருப்பாங்க, வருவாங்க, போவாங்க, பழகுவாங்க, அவங்களோட சாப்பிடுவாங்க, நிறைய விஷயங்கள் செய்வாங்க, எல்லாம் ரெடி. ஈவன் சம்டைம் தொழுவாங்க, நோம்பு பிடிப்பாங்க. பட் அவங்க முஸ்லீம் இல்லை, ஷஹாதா சொல்லி இல்லை. ஸோ அவங்களுக்கு அது கடமை இல்லை. அதே மாதிரி அடிமைன்னா ஸ்லேவ். ஒரு ஒரு ஆள் வீட்டில் அடிமையாகவே வேலை செய்கிற ஒரு ஆள், அவருக்கு உண்மையில கடமையான்னு கேட்டால் அவர் இல்லை. அவர் எப்போ சுதந்திரமாக இருக்கிறாரோ அவருக்கு தானே அது கடமை. அதே மாதிரி அவருக்கு புத்தி இருக்கும், நல்ல புத்தி வேணும், சுய அறிவு உள்ளவராக இருக்கணும். உதாரணமாக பெரிய ஒரு பணக்காரனாக இருப்பார், அவருக்கு நிறைய சொத்து இருக்கும், பட் அவர் மென்டலி அவர் ஃபிட் இல்லை. இப்போ அவரை கீழே உள்ளாக்கள் கொடுக்கலாமான்னு கேட்டால் உண்மையிலே அது தேவையில்லை. எனவே முஸ்லீம் இல்லாத ஒரு ஆள், ஒரு ஸ்லேவ், புத்தி இல்லாத, மென்டலி ஃபிட் இல்லாத ஒரு ஆள் உதுகியா கொடுக்க தேவையில்லை. அதோட முக்கியமான ஒரு விஷயம், உதுகியா கொடுக்குற பிராணி, அதாவது ஆடோ மாடோ ஒட்டகமோ எருமை மாடோ இல்லாட்டி செம்மறி ஆடோ எங்களோட ஹலாலான உழைப்பில் இருக்கணும். எங்களுக்கு தெரியும் சில பொலிட்டீஷியன்ஸ் அவங்களோட ஏர்னிங்ஸ் ஃபுல்லாக ஹராம். ஓகே, அவங்க கொடுக்கலுமா? கொடுக்கல. சில ஆக்கள் ஸ்மக்லிங் செய்வாங்க. ஸ்மக்லிங் எங்களுக்கு தெரியும், கள்ளக்கடத்தல். இப்படியான விஷயங்கள் செய்கிற ஆக்கள் உதுகியா கொடுக்கலுமா? இல்லை. அதே மாதிரி அவர் ஹலாலான உழைப்பிரிக்கும், அவர் எடிஷனலாக ஹராமான சில அவரோட ஏர்னிங்ஸ் இருக்கும். எப்படின்னு சொன்னால், இப்போ ஓவர் டைம் 4 ஹவர் வேலை செய்கிற ஒரு ஆள் 6 ஹவர் கூட்டி போட்டுரு. மந்த்லி ஒரு 20 days பாட்டாக அங்கே டூண்டு பார்த்தாலும் 40 hours அடிஷனல் அவர் ஹராமாக ஏர்ன் பண்ணுறாரு. ஸோ இவர் வந்து உதுகியா கொடுக்கலாது. ரீசன் என்னென்னா, அவர்கிட்ட ஹலாலான உழைப்பில் வந்ததான எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லலாது. அதோடு சேர்த்து உதுகியா கொடுக்குற ஒரு ஆள் அடிக்கடி அந்த அவரோட நீயாவை புதுப்பிச்சு கொள்ளணும். இன்டென்ஷன், நான் அல்லாஹ்க்காக கொடுக்குறேன், இதில் எதிர்பார்க்கப்படுற விஷயம் தக்குவா, நான் என்னையை மாற்றிக்கொள்ளணும், என்னை மோசமான பண்புகளை இல்லாமாக்கி கொள்ளணும். அல்லாஹ் தாலாட்ட இந்த இறைச்சோ இல்லாட்டி இந்த இரத்தமோ போறல்ல, நான் வந்து அடுத்த ஆக்களுக்கு ஷோ ஆஃபுக்காக காட்டுறதுக்காக கொடுக்குறல்ல என்ற நீயாவோ அழகாக வச்சுக்கொள்ளணும். உதுகியா பணிகளில், அதாவது உதுகியா ஒர்க்கில் போகிற தொழுவிட்டு உதுகியா கொடுக்குற இடத்துக்கு உதுகியா செய்கிற ஆளும் உதுகியா கொடுக்குற ஆளும் போகிறது வந்து உண்மையிலேயே சந்தோஷமான ஒரு விஷயம். ஒரு கண்ட்ரிக்கு கண்ட்ரி டிஃப்ரெண்ட் டைம். சம்டைம் அவர் இங்கே இருப்பார், ஒரு துபாயில் இருப்பார், ஸ்ரீலங்காவில் கொடுக்குறாண்டா கஷ்டம். பட் அவரோட ஃபேமிலிஸில் யார் சரி போக சொல்லி அவர் ரிக்வெஸ்ட் பண்ணலாம். அவர் கொடுக்குற இடத்துல கொடுக்குற நாட்டில் இருந்து அவர் போகிறது மிச்சமே ஒரு விரும்பத்தக்க ஒரு விஷயம். அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுல, பார்சல் பேக் பண்ணுறதுல, அடுத்த ஆக்களுக்கு கொடுக்குறதுல, ஷேர் பண்ணுறதுல வீட்டில் உள்ள லேடிஸும் வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அது முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நாங்கள் பார்ப்போம் உதுகியா கொடுக்கறதுக்கு பொருத்தமான டைம். துல்ஹஜ் பிறை, அதாவது 10, அதாவது பெருநாள் என்று தொழுகை. பெருநாள் தொழுகை முடிஞ்சதுல இருந்து எங்களுக்கு தெரியும் ஐயாமு தஷ்ரீக் வந்து துல்ஹஜ் 11, 12, 13. அந்த 13 சூரியன் மறைவோட, அதாவது மக்ரிபோட அதோட டைம் வந்து முடியுது. அது வெரி ஷார்ட் பீரியட். வெரி ஷார்ட் பீரியட் மீன்ஸ் பெருநாள் தொழுகையிலிருந்து முதல் நாள், அதுக்கப்புறம் 11, 12, 13 இந்த நாட்களில் மகரிப் வரைக்கும் தான் இந்த உதுகியாவை கொடுக்கலாம். அதுக்கப்புறம் கொடுத்தா அது உதுகியாவாக கருத்து கொள்ளப்படாது. இட் வில் நாட் பி கன்சிடர்ட் ஆஸ் உதுகியா. ஓகே, ரைட். அதே மாதிரி உதுகியா கொடுக்குற அந்த அனிமல்ஸ் எப்படி இருக்கணுன்றது முக்கியமான விஷயம் தானே.
உதுகியா கொடுக்கறது வந்து நாங்கள் எதுக்காக கொடுக்குறோம்? ஆல்ரெடி நாங்கள் பார்த்த விஷயம் தெரியும். அல்லாஹ் தாலாவிடத்தில் இருந்து பெஸ்ட் ரிவார்டு எங்களுக்கு கிடைக்கணும், தக்குவா கிடைக்கணும். அதே மாதிரி அந்த உதுகியா முக்கியமான ஆக்களுக்கு, தேவை உள்ள ஆக்களுக்கு போய்த்து சேரணும். இப்படித்தானே? யார தேவை? புவர்ஸ், ஏழைகள், அவங்களுக்கு போய்த்து சேரணும். அப்போ அதோட குவாலிட்டி வந்து கட்டாயம். உண்மையிலே அந்த விலங்குகள், அந்த அனிமல்ஸ் வந்து கொளுத்திருக்கணும், நல்ல ஃபெட்டாக இருக்கணும். சரியா? அட இறைச்சியும் சரி, அதோட மீட்டும் சரி, அதோட ஃபேட், அதுக்குள்ளே இருக்கு ஃபேட் இருக்கு, அந்த ஃபேட்டும் நிறைய இருக்கணும். சரியா? நோய்கள் இல்லாத, இல்லாட்டி குறைகள் இல்லாத கண், இது என்ன செய்யுது? ஒரு கண் வேலை செய்யுது இல்லை, ஒரு கண் விளங்குது இல்லை அந்த மாட்டுக்குன்னு சொல்லி, ஒரு மாட்டு மூக்கு வெட்டுப்பட்டிக்குது. ஓகே, அதே மாதிரி கொம்பு உடைஞ்சிருக்குது, நாங்கள் போகிறோம் பார்ப்போம். அடுத்தது கொம்புகள் உடையாது, கொம்புகள் உடைஞ்சிக்கப்படாது, பற்கள் நிறைஞ்சிக்கணும். சில மாடு ஆடுகளுக்கு சோமு இல்லாட்டி பல் இருக்காது, மூக்கு உடையாமல் இருக்கணும். மெலியாத ஆடாக இருக்கு, நாங்கள் பார்த்தோம். கொளுத்த விஷயம் இருக்குன்னு சொன்னால் ஆடோ மாடோ கொளுத்திருக்கணும், மெலிஞ்சிக்கப்படாது. நலிவற்றதாக இருக்கணும். நலிவற்றதுன்னு சொன்னால் அந்த ஆக்டிவ் இல்லாமல் இருக்கப்படாது, சோம்பலா ஒரு இடத்துல உட்காந்து உஜார் இல்லாமல் அப்படி இருக்கப்படாது. அதோட சில விஷயங்களுக்கு, சில பிராணிகளுக்கு இல்லாட்டி அந்த அனிமல்ஸுக்கு நோய் காரணமாக தேவையில்லாத வாசம், நாத்தம், மனம் வரப்படாது. அப்போ பெஸ்டான, ஹெல்த்தியான, இப்படியான குறைகள் இல்லாத, ஃபேட்டான, இறைச்சி நிறைய உள்ள, நோய்கள் இல்லாத, கொம்புகள் உடையாத, பற்கள் நிறைஞ்ச, மூக்குடையாத, மெலியாத, சோம்பல் இல்லாத, ஆக்டிவான ஒரு அனிமல் தான் நாங்கள் கொடுக்கணும். அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்றான், ஐயுஹன்னாஸ், மனிதர்களே, ஓ பீப்பிள், இன்னல்லாஹ தய்யிப் லா யக்பலு இல்லா தய்யிப், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா சிறந்தவன், அல்லாஹ் தஆலா பெஸ்ட், எங்களுக்கு தெரியும். அவன் பெஸ்ட்டை தான் விரும்புகிறான். அவன் பெஸ்ட்டை தவிர வேறு எதையும் விரும்புறதே இல்லை. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி கேளும், இன்னல்லாஹ தய்யிபுன் ஹுவ யக்பலு அத்தய்யிப, அவன் பெஸ்ட்டை தான் விரும்புகிறான். ஆனால் அப்படி சொல்லலை ப்ரொஃபெட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இதில் இன்னல்லாஹ தய்யிப் லா யக்பல் இல்லா தய்யிப், அவன் தூய்மையானவன், சிறந்தவன், பெஸ்டானவன், அவன் பெஸ்ட்டை தவிர வேறு எதையும் விரும்புகிறான். அப்போ அல்லாஹ் தஆலா விரும்புகிற ஒரு விஷயம் பெஸ்ட், அதை தான் எங்களுக்கு தந்திக்கிறான். அதுதான் எங்களோட லைஃப்பில் எங்களுக்கு விளங்குது இல்லை. ஏன்னா நாங்கள் அடுத்த ஆக்களோட கம்பேர் பண்ணி அவரோட நாங்கள் பெஸ்ட்டாக பார்க்குறோமே தவிர எங்களுக்கு பெஸ்ட்டானது அல்லாஹ் தந்திக்கிறான்னு சொல்லி நாங்கள் விளங்குறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், நாங்கள் மிச்சமே பெஸ்ட்டான ஃபார்மில் தான் மனுஷர்களை படிச்சுக்கிறோம். ரைட்? ஸோ இது அடிஷனல் இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி உதுகியா கொடுக்குற ஆளுக்குரிய சில கண்டிஷன்ஸ் இருக்குது, அவருக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது. அவர் துல்ஹஜ் பிறை 1 இருந்து அவர் குர்பான் கொடுக்கும் வரைக்கும், உதுகியா கொடுக்கும் வரைக்கும் நகம் வெட்டுறது, முடி வெட்டுறது, இப்படியான விஷயங்கள் செய்யப்படாது. என்ன சொன்னால் இதுக்கு ரீசன் நாங்கள் தேடி போக தேவையில்லை. பட் இஸ்லாம் ஒரு விஷயத்தை ரெக்வெஸ்ட் பண்ணினா அதில் 100% ஒரு நன்மை இருக்கும். ரைட்? அடுத்தது உதுகியாவை அறுக்கிற ஒரு ஆள் பிஸ்மில்லாஹி, அல்லாஹ் தஆலோட பேர் இருக்கணும், வல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன் சொல்லி அறுக்கணும். ரைட்? உதுகியா கொடுத்த பிறகு, அதாவது அறுத்த பிறகு, அந்த குறிப்பிட்ட அந்த அனிமல் வந்து கம்ப்ளீட்டாக சாகும் வரைக்கும் டைம் கொடுக்கணும். துடிச்சு டைம் எடுத்து சாகுறதுக்கு இடம் கொடுக்கணும். சிலாக்கள் மிச்ச நேரம் பார்ப்பாங்க, அப்படி பார்த்துருக்குது, அதை துடிக்கிறது மிச்ச நேரம் செத்துட்டிக்கிறேன்டா, அந்த துடிச்சுட்டிக்கிறேன்டா, சாகாமைக்கிறது, கழுத்தை உடைச்சு விடுறது, அப்படிலாம் செய்யக்கூடாது. ரைட்? அதே மாதிரி கத்தியை ஃபுல்லாக எடுக்காமல் அப்படி ஃபுல் ரவுண்டில் வரணும். அந்த கழுத்தில் இருந்த கத்தி அப்படியே சுற்றி வரணும். விட்டு கத்தியை எடுத்து இது செய்யப்படாது. அதோட அறுக்கப்படுற அந்த அனிமல்ஸுக்கு அந்த கத்தியை, அதுக்கு முன்னால் கத்தியை தீட்டுறது, இல்லாட்டி கத்தியை காட்டுறது, இப்படியான விஷயங்கள் செய்யக்கூடாது. ரைட்? அதுக்கு பிறகு உதுகியா கொடுத்த பிறகு உதுகியாட இறைச்சி, அதாவது அதோட மீட்டை இல்லாட்டி அதோட தோலை எங்களுக்கு வந்து அறுக்கிற ஆக்களுக்கு, இப்போ எங்களுக்கு அறுக்க இல்லாட்டி நாங்கள் சில ஆக்களை ஹயர் பண்ணி அறுப்போம், அவங்களுக்கு கூலியாக கொடுக்க இயலாது. ரைட்? இது அறுத்ததுக்கு நீங்கள் கூலியாக வச்சுக்கொள்ளுங்க, அண்டு அதோட இறைச்சியோ தோலையோ இல்லாட்டி அதோட எந்த ஒரு பார்ட்ஸையோ எங்களுக்கு கொடுக்க இயலாது. அது முக்கியமான ஒரு விஷயம். ரைட்? இப்போ நாங்கள் வருவோம் உதுகியா டிஸ்ட்ரிபியூஷன். இதை பார்சல் பேக் பண்ணி நாங்கள் செய்கிறோமே,
இது எப்படி நாங்கள் கொடுக்கணும் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக வர ஒரு ஹதீஸ், وَيُطْعِمُ أَهْلَ بَيْتِهِ الثُّلُث, அந்த வீட்டில் உள்ளவர் அவருக்கும் அவருடைய குடும்பத்தில் உள்ளாருக்கும் 1/3 அவர் எடுப்பார், 3ல் ஒரு பங்கை அவர் எடுத்துக்கொள்வார். وَيُطْعِمُ فُقَرَاءَ جِيرَانِهِ الثُّلُث, பக்கத்தில் அவரை சூழ்ந்திருக்கிற பக்கத்தில் உள்ளாக்கள், பக்கத்தில் உள்ள ஏழைகளுக்கு, புவர் கஷ்டப்பட்டாக்களுக்கு. وَيَتَصَدَّقُ عَلَى السُّؤَالِ بِالثُّلُث, 3வது பாட்டை கேட்குற சில ஏழைகள் இருப்பாங்க, வெக்கத்தை விட்டு கேட்குற சில ஏழைகள் இருப்பாங்க, கேட்காத சில ஏழைகளும் இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்கணும். வெரி கிளியர். ஒன்று எனக்கும் என் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும். செகண்ட் பார்ட், அதாவது 2வது பகுதி, ஓகே, 3ல் 1, 3ல் 2, 2வது பாதி. வயுத்திமே ஃபுக்கராஜி ராணி, பக்கத்தில் உள்ள கஷ்டப்பட்ட ஏழைகள். எங்களுக்கு ஃபேமிலி பக்கத்தில் இருக்கும், நல்ல வசதியான ஆக்கள், ரைட். ஆனால் எங்கட நேபர்ஸ், நாங்கள் உதுகியாக கொடுத்த எல்லாருக்கும் கொடுக்கணும் தானே, அப்படி கொடுக்குற பழக்கம் தானே அது. இந்த ஹதீஸ் படி அது பிள்ளை. ஓகே, என்ன உதவியோட நோக்கமே ஏழைகளுக்கு கொடுக்கறது தானே. எங்களுக்கு விருப்பமான ஆக்களுக்கோ, இல்லாட்டி எங்கள்கிட்ட பணக்கார எங்களுக்கு தெரிஞ்ச ஆக்களுக்கோ, இல்லாட்டி நாங்கள் சில எங்களுக்கு நல்ல ஸ்டேட்டஸ் கிடைக்கிறது அடுத்த ஆளுக்கு கொடுக்கல. எங்களுக்கு கொடுக்கல மெப்பான்னு சொன்னால் நாங்கள் 1/3 நாங்கள் எடுக்கிறோமே, அதிலிருந்து கொடுக்கல, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் செகண்ட் பார்ட் வந்து இவங்களுக்கு தான், தேர்ட் பார்ட் வந்து இன்னும் வெளியே உள்ள ஆக்களுக்கு கொடுக்கணும், ரைட். எங்களுக்கு தெளிவான விஷயம். உண்மையிலே உதுகியா கொடுக்குறதுல பள்ளியில் உள்ளாக்கள், பள்ளி நிர்வாகிகள், இப்போ நிறைய ஊரில் உள்ளாக்கள் சேர்ந்து பள்ளிக்கு தானே மாடு கொடுக்குறேன், அப்படி தான் எங்கிட்ட வழக்கம் முடிக்குது. ஆடு கொடுக்குற ஸ்ரீலங்கா பொறுத்தவரை குறவு. ஆனால் உண்மையிலே அரபுலகங்களில், அரப் வேர்ல்ட்ஸில் வந்து நிறைய ஆடுகள் தான் கொடுக்குறேன், இனி ஒருத்தவங்க கொடுப்பாங்க. இந்த பள்ளியில் உள்ள ட்ரஸ்டி போர்ட் முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், உண்மையிலே அவங்க உதுகியா கொடுக்குற இடத்துல நிற்பாங்க, ஆன் த ஸ்பாட் நிற்பாங்க, அறுக்கிற ஆக்களுமே இருப்பாங்க. இவங்க செய்கிற மோசமான பழக்கம் என்னென்னு சொன்னால், நல்ல அந்த இறைச்சி தூண்டு கட்டி இறைச்சி வாரன்னு சொல்கிறேன், அதை அவங்க எடுத்துக்கொள்கிறது, அந்த முள்ளு மற்ற விஷயங்கள் அடுத்த ஆக்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளும். இது மோசமான ஒரு பழக்கம். இதை கட்டாயம் எல்லாரும் இவங்க தவிர்த்து கொள்ளணும், ரைட். இதை பற்றி அந்த ஊரில் உள்ள ஸ்காலர்ஸ், ஆலிம்கள், உலமாக்கள் அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணணும், வார்ன் பண்ணணும். அட்வைஸ் பண்ணுறதோட மட்டும் இல்லை, வார்ன் பண்ணணும். இது மோசமான பழக்கம். அப்போ இது ஒரு மோசமான பண்பு தானே. இந்த பழக்கம் இருக்கப்படாது. இது உதுகியால் எதிர்பார்க்கப்படுற விஷயம் ஒன்றும் இல்லை. அடுத்த ஆக்களுக்கோ, பள்ளியில் உள்ள ஆக்களுக்கோ, ட்ரஸ்டி போர்டுக்கோ, இல்லாட்டி எனக்கு தெரிஞ்ச ஆக்களுக்கோ முக்கியமான இறைச்சி பாதிகள் போகிறது உதுகியா இல்லை. உதுகியா கொடுக்குற வந்து அல்லாக்கா, அல்லாட பேரை வச்சு ஏழைகளுக்காக. அதை நாங்கள் தெளிவாக விளங்கிக்கொள்ளணும். உண்மையிலே இந்த மஸ்ஜித் நிர்வாகிகள் இல்லாட்டி ட்ரஸ்டி போர்டு வந்து இன்ஜஸ்டிஸாக நடந்து கொண்டு, ஓகே, நாங்கள் என்ன செய்யலாம் இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். உதுகியாட தாத்பரியங்கள் சொல்லுவோம், இதில் லெசன்ஸ், சிக்னிஃபிகன்ஸ் வந்து இதை விளங்குறதுல ட்ரஸ்டி போர்டில் உள்ளாக்கள் முக்கியமானாக்கள். காரணம் என்னடா, உதுகியா எல்லாத்தையும் வந்து அவங்க தானே சேர்த்து கொடுக்குற. இன்னைக்கு உதுகியாட சட்டம், உதுகியா என்ன சட்டம் சொல்லுது, அதோட கண்டிஷன்ஸ் என்ன, அது கொண்டு வர ஷுருத் விதிகள் என்ன, அது எல்லாத்தையும் சேர்த்திக்கு ஒரு கம்ப்ளீட்டான அமல் தானே இந்த உதுகியா. நாங்கள் ஆல்ரெடி பார்த்தோம். ஏன்னா இந்த முக்கியமான விஷயங்களை ட்ரஸ்டி போர்ட் வந்து ஒரு சைடில் வச்சுட்டு, இந்த முக்கியமான உதுகியா என்ன சொல்ல வர விஷயங்களை சைடில் வச்சுட்டு, அவங்களோட அந்த என்ன சொல்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸ், நிர்வாக திறமை, இல்லாட்டி அவங்களோட விஸ்டம், அவங்களோட விஷன் அண்ட் மிஷன், அவங்களோட ஆசை, அவங்களோட செல்ஃபிஷ்னஸ், இது எல்லாத்தையும் கொண்டு இதில் பூக்கப்படாது. அவங்களோட ஐடியாலஜியை இல்லாட்டி அவங்களோட சிந்தனைகளை, அவங்களோட வழிகாட்டல்களை, அவங்களோட விஸ்டமை இந்த உதுகியால் அப்ளை பண்ணப்படாது. அவங்க ஜஸ்ட் ஃபாலோ குர்ஆன் சுன்னா. they need to follow just குர்ஆன் சுன்னா. குர்ஆன் சுன்னாவை மட்டும்தான் அவங்க இங்கே சொல்லணும். ஏண்டா உதுகியா கொடுக்குற ஒரு ஆள் ஒரு நம்பிக்கையை வச்சு தான் இவங்க ரெப்ரசன்டேட்டிவாக வச்சுக்கிறாரு, ஒரு பிரதிநிதியா. ஸோ அது ஒரு அமானா, ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை அந்த நிர்வாகம் காப்பாற்றணும். அப்படி அந்த நிர்வாகம் காப்பாற்றலைன்னு சொன்னால் அந்த நிர்வாகம் என்ன செய்யணும், அதுக்கு பொறுப்பெடுக்கணும்.
அந்த பாவம் ஃபுல்லா நிர்வாகத்துக்கு தான் வரும். அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபகுலு மின்ஹா வ அத்இமுல் பாஇஸல் ஃபகீர். அந்த உதுகியா உணவை நீங்களும் சாப்பிடுங்க, கஷ்டப்படுற ஏழைகளுக்கும் கொடுங்கன்றதுதான் அதில் முக்கியமான ஒரு விஷயம். எங்கடா நாங்கள் காலங்காலமாக பள்ளியில் எப்படி ரிசீவ் பண்ணிப்போம்? நாங்கள் எல்லாரும் பள்ளிக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க, மாதம் இல்லாட்டி வருஷம் சந்தா கொடுக்குறாங்க. இந்த சந்தா கொடுக்குற எல்லாருக்கும் அந்த இது வந்து சேருது, குர்பான் வந்து சேருது. ஆரம்ப காலத்தில் வாங்கின நாங்களும் அதை பற்றி ஃபீல் பண்ணலை, கொடுக்குற பள்ளி வாயில்களும் இதுவரைக்கும் ஃபீல் பண்ணலை, எல்லாருக்கும் கொடுத்துட்டிருக்கிறாங்க. இது உண்மையிலே கம்ப்ளீட்டாக ரோங்கான ஒரு விஷயம். ஏண்டா ஊரில் உள்ள எல்லாரும் உள்வாங்கப்படணும், சந்தா கொடுக்குற எல்லாரும் இல்லாட்டி ஊரில் உள்ள எல்லாரும் உள்ளுக்கு வரணுன்ற அந்த கன்செப்ட் அல் குர்ஆன் சுன்னாக்கு எதிரானது. அப்படி கொடுக்க இயலாது. என்ற உதுகியாட நோக்கம் அல்லாஹ்வை நெருங்குதல், ஏழைகள் உள்வாங்கப்படுதல், முதன்மைப்படுத்தப்படுதல். ஏழைகளுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கும். ஆனால் அவங்க அப்படி கொடுக்கறதுக்கு விரும்பினா, நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்களுக்கு கிடைக்கிற 1/3 சதக்காவாக, கிஃப்டாக, அதாவது அன்பளிப்பாக நாங்கள் கொடுக்கலாம். ரைட்? அப்போ யோசிக்கலாம், இப்படியான பிள்ளைகள் தொடர்ந்து நடந்தால் என்ன செய்யறது? உண்மையிலே நான் சொன்ன மாதிரி, ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, இந்த ட்ரஸ்டி போர்டை, அந்த ஸ்காலர்ஸ், அந்த ஊரில் உள்ள ஆளுங்கள் வந்து வார்ன் பண்ணணும். இந்த நீங்கள் செய்கிற இந்த மெத்தட் பிள்ளைட்டு அவங்கள நீங்கள் வார்ன் பண்ணணும், எச்சரிக்கணும். அந்த தவறு தொடர்ந்து நடந்துட்டிக்கிறேன்னு சொன்னால், இப்படி தான் அது அவங்க கண்டினியூஸாக செஞ்சுட்டிக்கிறான்னு சொன்னால், நீங்கள் உங்களுக்கு கொடுக்க இயலாது. தேர்ட் பார்ட்டி சும்மா சொல்லுமே பள்ளி ட்ரஸ்டி போர்டு இவ்வளோ காலம் கொடுக்குது, அந்த ஊருக்கு இன்னொரு ஜமாத் வருது, சும்மா சொல்லுமே தௌஹீத் ஜமாத், ஜமாத் இஸ்லாமி, சலாமா, தப்லீக் ஜமாத், இல்லாட்டி மற்ற அமைப்பு இப்படி வருதுன்னு சொன்னால் அவங்கள நாங்கள் இது பண்ணி கொடுக்கலாம். ஓகே, எங்களுக்கு அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்கி அவங்ககிட்ட நாங்கள் கொடுக்கலாம். அதை பற்றி யோசிக்கலாம். அதோட சேர்த்து நாங்கள் முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், இது ஒரு டிஸார்டர் தானே, இது ஒரு ஓர்டரான விஷயம் ஒன்று இல்லை. இந்த டிஸார்டர் இது ஒரு கூட்டு பொறுப்பு. இந்த உதுகியான்ற வந்து தனித்தனியை கொடுக்குறத விட எல்லாரும் சேர்ந்து கொடுக்குறதான பெஸ்டான விஷயம். இந்த இப்படியான இந்த மோசமான இந்த பள்ளியில் உள்ள ட்ரஸ்டி போர்ட் மோசமாக நடந்து கொள்றதால ஒரு மோசமான விஷயம் ஒன்று நடக்குது தானே, அது ஒரு டிஸார்டர். இந்த டிஸார்டருக்கு ஏன்னா அவங்க ட்ரஸ்டி போர்டை நம்பாமல் தனியாக சம்டைம் கொடுக்குறதுக்கு ரெடி ஆகுவாங்க. அப்படி அவங்க தனியாக கொடுத்தா கம்ப்ளீட்டாக அதோட பொறுப்பை வந்து எடுத்துக்கொள்ளணும். யாருன்னு சொன்னால் அந்த பள்ளி நிர்வாகம், அவங்களுக்கு தான் அது பாவம். ரைட்? இப்போ நாங்கள் பார்ப்போம், எல்லாருக்கும் இருக்கிற இன்னொரு முக்கியமான கேள்வி, உதுகியா கொடுக்குற பிராணியாக கொடுக்காம, இல்லாட்டி விலங்குகளாக கொடுக்காம, இறைச்சியாக கொடுக்காம நாங்கள் காசாக கொடுக்க இயலுமா? ரைட்? பணமாக கொடுக்க இயலுமா? உண்மையிலே மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்காலர்ஸ், பெரும்பாலான அறிஞர்கள் உதுகியாவை தான் கொடுக்கணும். அதில் ஸ்பெஷலாக ஷேக் யூசுப் அல் கர்தாவி ரஹ்மஹுல்லா, ஷேக் இப்ன் உசைமீன் ரஹ்மஹுல்லா, அப்துல்லா பின் பாஸ் ரஹ்மஹுல்லா, இவங்க எல்லாரும் சொல்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், உதுகியான்றது ஒரு ஸ்பெசிஃபிக் அமல், அது ஒரு முக்கியமான ஒரு இபாதா இல்லாட்டி அமல். அது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் செய்யணும். அல்லாஹ் தஆலா ஏன் கொடுக்குறான்? ப்ரொஃபெட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ப்ரொஃபெட் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட ஹிஸ்ட்ரியை வச்சு, அவங்களோட இதை வச்சு எங்களுக்காக ஒரு ஆடொண்டு கொடுக்குறதுக்கு நாங்கள் இப்படி தான் ஃப்யூச்சரில் வழிகாட்டப்பட்டிருக்கிறோம்னு சொல்லி கொடுத்து, அப்படி ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஐபாதா, குறிப்பிட்ட டைமில் தான் அது செய்கிற ஐபாதா. ரைட்? அந்த டைமில் செய்கிற ஒரு அமல். அதே மாதிரி இந்த விஷயங்களை முன்னுக்கு வச்சு அவங்க குர்ஆன் ஒரு வசனம் சொல்கிறாங்க, இன்ன ஆத்தைனா கல் கௌசர். எங்களுக்கு தெரியும் கௌசர்ன்ற தடாகம், அந்த ஒரு நீர் என்ன சொல்கிறது, நீர் தடாகம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா மறுமையில் தாரன்னு சொல்கிறான். அதுதான் இன்ன ஆத்தைனா உங்களுக்கு தந்திக்கிறோம், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். நீங்கள் அல்லாஹு தஆலாவுக்காக தொழுங்க, வன்ஹர் அறுத்து பலியிடுங்க, நீங்கள் குர்பான் இல்லாட்டி உதுகியா கொடுங்க. ஸோ இப்படி சொல்லிக்கிற அமல் சிறப்பான ஒரு அமல், டைம் சொன்னப்பட்ட ஒரு அமல். இதனால் இதை காசு கொடுக்குறதால அது கம்ப்ளீட் ஆகாது. அதோட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மூலமாக வர ஒரு ஹதீஸ், மா அமில ஆதமியுன் மின் அமலின் யௌமன் நஹர் அஹப்ப இலல்லாஹி மின் இஹ்ராக்கித் தம். ஒரு ஆதமுடைய மகன்டா ஒரு மனுஷன், முஸ்லிம், முஃமின். யௌமுன் நஹர்னு சொன்னால்
அந்த அறுக்கிற தினம், உதுகியா கொடுக்குற நாள். உண்மையிலே யமுன் நஹர்ன்றது வந்து எங்களுக்கு தெரியும், துல்ஹஜ் 10. இந்த நாளில் செய்கிற எல்லா அமல்கள்லையும் பெஸ்டான அமல் என்னன்னு சொன்னா ரத்தம் சேர்ந்துரு, உதுகியா கொடுக்குற. ரைட். இன்னஹா லதஅதி யௌமல் கியாமத்தி பிகுரூனிஹா வஅஷ்ஆரிஹா வஅத்ஃபாரிஹா. மறுமை நாளில் வரும், அவருக்கு முன்னால் வரும் அந்த குர்பான், அந்த இறைச்சோட கொம்போட, இந்த கொம்போட, அதோட முடிகளோட, அதோட நகங்களோட அந்த குர்பான் அந்த அறுத்தவருக்கு முன்னால் வரும். وَإِنَّ الدَّمَ لَا يَقَعُ مِنَ اللَّهِ بِمَكَانٍ قَبْلَ أَنْ يَقَعَ مِنَ الْأَرْضِ. உண்மையிலே நாங்கள் அறுக்கிற அந்த பிராணியோட ரத்தம் பூமியில படுறதுக்கு முன்னுக்கு, நிலத்துல படுறதுக்கு முன்னுக்கே அல்லாஹ் தஆலா இடத்துல அழகான ஒரு இடத்துல பேத்து அது சேர்ந்துருது. ஃபதீபு பிஹா நஃப்ஸ. எனவே நீங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா அந்த அலட்டி கொள்ளாம, கஷ்டத்தை மனசுல எடுத்துக்கொள்ளாம, தையிப்னு சொல்லுவோமே, அழகா நீங்க அதை கொடுங்க. விஷயம் என்னடா, அல்லாஹ் தஆலாக்கு மிச்சம் விருப்பமான, நாங்க இதுல ஜக்கா சதக்காவும் வரலாம், கொடுக்குறாக்கள் கவுண்ட் பண்ணி பெருநாளைக்கு. இப்போ நோம்புக்கு நிறைய பேர் ஜக்காத் கொடுக்குற பழக்கம் தானே இருக்குது. பட் மிஸ் ஆயினாக்கள் ஹஜ் பெருநாளைக்கும் மனசில் வச்சும் கொடுக்கலும், இல்லாட்டி சதக்கா கொடுக்குறாக்கள் இந்த டைம்லையும் கொடுக்கலும், அப்படி தானே. அப்போ அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் அடிஷனல் அமல் தானே. தொழுற நன்மை செய்கிற மற்ற விஷயங்களை விட மிச்சம் முக்கியமாக இருக்கிறது இந்த உதுகியா கொடுக்கறது, ரத்தம் சிந்துறதுன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதே மாதிரி ரெண்டாவது விஷயம், இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இது எங்கட நாளைக்கு மறுமையில் அதோட கொம்புகளும் அதோட முடிகளும் அதோட நகங்களும் எங்கள்கிட்ட வரும். ரெண்டாவது முக்கியமான விஷயம். மூணாவது முக்கியமான விஷயம், அந்த ரத்தம் கீழே விடுறதுக்கு முன்னுக்கே அல்லாஹ் தஆலா அழகான ஒரு பெஸ்ட் பிளேஸ் எடுக்குது. ஸோ இந்த 3 விஷயங்களையும் வச்சு பார்க்கக்கொள்ள உதுகியாவை கொடுக்குறது தான் பெஸ்ட் என்று இந்த அறிஞர்களோட நிலைப்பாடு அவங்க சொல்கிறாங்க. செகண்ட் பார்ட்டி சொல்கிறேன்டா, உதுகியாவை பணமாக கொடுக்கலும் எப்போன்னு சொன்னால், எங்களுக்கு சில சர்க்கம்ஸ்டன்சஸ், சில சூழ்நிலைகள் வரும். எப்படின்னு சொன்னால், மக்கள் பட்டினியால் மிச்சமே கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கு தின்ன வழி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, அகதிகளாக போகிறாங்க. ரைட். ஒரு நாட்டில் ஒரு குழப்பங்கள் வருது, வெள்ளம் அப்படி இப்படி வரக்கொள்ள அகதிகளாக இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க, இல்லாட்டி போர் யுத்தம் நடக்கக்கொள்ள, ஓர் நடக்கிற டைமில் போகிறாங்க. அதே மாதிரி சிலாக்களுக்கு மருத்துவ அவசர நிலைமைகள் இருக்கும். ஒரு சர்ஜரி செஞ்சால் தானே இவர் பிழைப்பார், இப்படியான சந்தர்ப்பங்கள் இருக்கும். அதே நேரம் சில இடங்களில் இறைச்சி தேவையை விட அடிப்படை தேவைகள் தான், அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு சொல்லுவோம், இல்லாட்டி அந்த பேசிக் எசென்ஷியல் விஷயங்கள் எங்களுக்கு முக்கியமாக இருக்கும். இப்படியான விஷயங்களை வச்சு பார்க்கக்குள்ள இறைச்சியை விட காசு கொடுக்கறது தான் நல்லம்னு சொல்லி இமாம் மஹ்மூத் அஷல்தூத் அவர்களும் ரஹிமஹுல்லா, ஷேக் ரஷீது ரிதா போன்ற அறிஞர்களும் சொல்கிறாங்க. ஸோ இதை வச்சு நாங்கள் தான் டிசைட் பண்ணணும் நாங்கள் எப்படி கொடுக்குறோம். ஆனால் ரெண்டுக்கும் இவங்கள்ட்ட கருத்துக்களை வச்சு பார்க்கக்கொள்ள இது இருந்தாலும் நாங்கள் சொன்ன ஃபர்ஸ்ட் அந்த ஒப்பீனியனுக்கு தான் கொஞ்சம் இது இருக்குது. ஏன்னா நாங்கள் அல்லாஹ் தஆலா இடத்துல கொஞ்சம் நெருக்கமாக போகிறதுக்கு இது முக்கியமான ஒரு விஷயம் தானே. ஸோ அதை வச்சு தான் நாங்கள் டிசைட் பண்ணணும். ஏன்னா அல்லாஹ் தஆலா உதுகியாவால் எதிர்பார்க்கிற இந்த விஷயங்கள் எங்களுக்கு கிடைக்கணும். ரைட். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு என்ன சொல்ல வாரான், அதன் மூலமாக கிடைக்கிற நன்மைகள் என்ன, இல்லாட்டி அதுக்கு பின்னால் இருக்கிற வீஸ்டம் என்ன, அது எல்லாத்தையும் நாங்கள் விளங்கி கொள்ளணும். அப்படி ஒரு அழகான உதுகியாவை இதுக்கு பிறகும் அல்லாஹ் தஆலா கொடுக்குற பாக்கியத்தை எங்களுக்கு தரணும். இது வரைக்கும் நாங்கள் கொடுத்ததெல்லாம் ஒரு சைடில் இருக்கணும். இதுக்கு பிறகு இப்படியான விஷயங்களை நாங்கள் மைண்டில் வச்சு அல்லாஹ் தஆலாவோட நெருக்கத்தை, அவனோட தக்குவாவை ஏற்படுத்தி, முக்கியமாக ஏழைகளுக்கு அதை கம்ப்ளீட்டாக வைத்து சேர்றதுக்குரிய முக்கியமான இடத்துல நாங்கள் இருக்கணும். அப்படியான ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா துணை செய்யணும். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.